வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். யூகே முரளி அவங்களுடைய இசை குழுவுக்கும் மற்றும் அதில் பங்கு பெறும் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லைட் மியூசிக் அப்படின்னா இன்றைக்கி கூட நிச்சயமாக ரொம்ப மனசில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது லைட் மியூசிக். அதுவும் பழைய பாடல்கள், புது பாடல்களும் இருக்கும். இருந்தாலும் பழைய பாடல்களினுடைய அந்த வரிகள் நம்ம மனசில் அப்படியே அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் பழைய பாடல்களில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னா, அந்த பாடல்களினுடைய வரி வந்த உடனே அந்த எந்த ஆர்டிஸ்ட் அந்த படத்தில், இப்போ சிவாஜி அண்ணன் அவர்கள் அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அந்த பாட்டில் பாடினாங்கன்னா ஸ்டேஜில் நமக்கு உடனே அண்ணன் ஞாபகம் தான் வரும், சிவாஜி அண்ணன் ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி வெற்றி மீது வெற்றி என்னை சேரும் அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர் அண்ணன் புரட்சி தலைவரை பற்றி தான் நமக்கு ஞாபகம். இந்த மாதிரி பாடல்கள் வரியிலேயே நம்ம அவங்க முகத்தை அப்படியே வீடியோவில் வந்த மாதிரி நேரம் வந்துடும். அது மட்டும் இல்லை, காதுக்கு ரொம்ப இனிமையான அந்த எப்படி அந்த சினிமானுடைய எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோ, கே.வி. மகாதேவன் அவர்களோ, இல்லை இளையராஜா அவர்களோ, வேறு யார் மியூசிக் போட்டிருந்தார், ரெஹமான் அவர்களோ, இல்லை பழைய இதில் ஜி ராமநாதன் அவர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்க பாடல்கள்லாம் பாடும் பொழுது அந்த பாடலுடைய அந்த டியூனில் அவங்க என்னென்ன ஏன்னா நாங்கள்லாம் அப்போல்லாம் நிறைய ஸ்டார் நைட்டில் நாங்கள்லாம் லைவ் ஷோ எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு, அப்புறம் கேவிஎம் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கும் பொழுது நான் கூடவே இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, அந்த சின்ன சின்ன பிட்டு கூட அந்த ஸ்டேஜில் அவங்க, ஏன்னா அது எல்லாமே ரெக்கார்டிங்கில் வாசித்தவங்க தான், ஒரிஜினல் பாட்டில் வாசித்தவங்க, அது அப்படியே அங்கே இருக்கும். அதே மாதிரி யூகே முரளியினுடைய அந்த லைட் மியூசிக் நான் கேட்கும் பொழுது அந்த எஃபெக்டை நான் பார்த்துருக்கேன். நான் வாழ்க வளர்க, அவர்களுக்கு நிறைய பாராட்டுதல்களும் அவார்டுகளும் கிடைக்கணும், அந்த குழுவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும், அதில் பாடுறவங்களுக்கும் பங்கு பெறவங்களுக்கும் கிடைக்கணும். அப்புறம் ஒலி அமைப்பு அவங்களும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு கோஆப்ரேட்டிவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவருடைய 35வது வருஷம் இப்போ ஆரம்பிக்கிறது. இன்னும் மேலும் மேலும் அவங்க வளர நான் ஆண்டவனை வேண்டுகிறேன், நானும் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம். யூகே முரளி வெற்றிகரமாக 35 வருடங்களாக உங்கள் மெல்லிசை குழுவை நடத்திட்டு வரீங்க. மக்களுக்கு நல்ல இசை, இன்னிசை தந்துட்டே இருந்திருக்கீங்க, இன்னும் தரப்போறீங்க. நானும் ஒரு இசை கலைஞனுங்கிற ஒரு உரிமையோட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மே யூ க்ரோ டு 50 and 100. ஆல் யூகே முரளி என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், நல்ல பாடகர், ஒரு சிறந்த இசைக்குழுவை நடத்தி வருகிறார். அந்த இசைக்குழுவிற்கு உதய ராகம் என்று பெயர். 34 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக இந்த தமிழ் சினிமா உலகிலே பணியாற்றிய அந்த இசைக்குழு இப்போது 35வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த மெல்லிசை குழுக்கள் நடத்துறதுக்கு அது மிகவும் சிரமமான விஷயம். அதை தாக்கு பிடிச்சி இத்தனை வருஷம் நடத்தியிருக்காருன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூகேவனுடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவருடைய இசைக்குழுனுடைய இனிமையான பாடலை இசைக்கின்ற திறன். அவருடைய இசைக்குழுவுக்கு பேரே உதயராகம் இன்னிசை மழை என்பது தான். இது சும்மா ஒரு சொற்றொடருக்காக போடப்பட்ட வார்த்தை இல்லை. அவருடைய நிகழ்ச்சியை பார்த்தா தான் தெரியும், அவருடைய நிகழ்ச்சி என்பது நிஜமாகவே ஒரு இன்னிசை மழை தான். யூகே முரளிக்கு எனக்கும் வேறொரு பந்தமும் உண்டு. நான் இயக்கிய சின்னராஜா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் யூகே முரளி அவருடைய முழு குழுவினரும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். யூகே முரளியின் உதயராகம் இசைக்குழுவினர் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும், 35 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற அவர்கள் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் இந்த இனிய தருணத்திலே அவர்களை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் அவருடைய பொன்விழாவுக்கு என்னை மறக்காமல் அவர் அழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். என்னுடைய இனிய நண்பர் முரளிக்கு என்னுடைய ஹாய், குட் மார்னிங் யூகே முரளி சார். Congratulations for your 35 years achievement. God bless you. உங்களுடைய இசை கலை பயணம் 35 வருஷம் பண்ணியிருக்கீங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் முரளி சார். உங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா இன்னும் மேலும் மேலும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உலக அளவில் நீங்கள் பண்ணணும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுசும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாமே இந்த பொன்னான நாளில் உங்களுக்கு தரணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். see you at top. உங்கள் நண்பன் ஃபிரோஸ் கான், ஏஞ்சல் ஃபிலிம் இன்டர்நேஷனல். வணக்கங்க, நான் சேகர் பேசுகிறேன் அந்தரா ஸ்டுடியோவில் இருந்து. மோர் தென் 10,000 ஷோஸ் இன் 35 இயர்ஸ். ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க இது. அவரோட சின்சியாரிட்டி மற்றும் பேஷன் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன்.
பல வருஷத்துக்கு முன்னாடி யேசுதாஸ் சாரோட ஷோவில் ஒரு சின்ன இன்வால்மெண்ட்டில் இருந்ததா இவரை தெரியும் எனக்கு. After that we did some shows together. He uses our Antara studio also very often. I was very happy to see him turning into a music composer. Ipo, he's completing 35 years in the music industry and has already done 10 films. Very, very down-to-earth person who deserves the best. So congratulations UK on your fantastic journey. We hope you will continue your music and keep entertaining us for many, many years to come. So wishing you all the success always. God bless.